வெல்கம் டு உயிரின் ஓசை. இன்று நம்மிடம் பேசப்போகும் கதை நீதிமன்ற சாட்சி. அத்தியாயம் 1. இரவு 10:15. அட்லாண்டிக் ரோடு, சென்னை. மாயா ஜன்னல் அருகில் நின்று கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தாள். அவள் மனதில் கடந்த வாரம் நடந்த சம்பவங்கள் மின்னல் போல மீண்டும் மீண்டும் தோன்றின. மாயா, நான் இனிமேல் உன்னுடன் வாழ முடியாது. என் வாழ்க்கையில் இன்னொருத்தி வந்துவிட்டாள். மாயாவின் கணவன் சந்திரமோகன். அவன் சொன்ன அந்த வார்த்தை அவள் மனதை கிழித்தெடுத்தது. மாயா மெதுவாக சொன்னாள், நான் உன்னைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து நேசித்தேன். ஆனால் நீயோ? அந்த நேரத்தில் சந்திரமோகன் வீட்டுக்குள் வந்தான். அவளது யோசனையை கலைத்தான். முகத்தில் குளிர்ந்த புன்னகை. இன்னும் விழித்திருக்கிறாயா? நாடகத்தை நிறுத்துமாயா. நாளைக்கு நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்ய போகிறேன். மாயா நடுங்கினாள். நம்ம 4 ஆண்டுகளா வாழ்ந்த வாழ்க்கையை இப்படி ஒரு காகிதத்தில் முடித்துவிடப் போகிறாயா என்று கேட்டான். சந்திரமோகன் சிரித்தான். நான் சொன்னதுதான் முடிவு மாயா. உன் கண்ணீரால் எல்லாம் என்னால் மாற்ற முடியாது. அந்த வார்த்தைகளால் மாயா உடைந்து போனாள். கூச்சலிட்டு, நீ வேறு ஒரு பெண்ணுடன் இருந்தது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ என் கணவன். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க என்று கோபத்துடன் கேட்டாள். சந்திரமோகனும் கோபத்துடன் மேசையிலிருந்த கண்ணாடி குவளையை உடைத்தான். மாயா, நான் உனக்காக மட்டும் வாழ முடியாது. எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு. நீ விலகி போயிடு. சத்தம் கேட்டு வெளியே வேலைக்காரி சீமா அந்த அறைக்கு வந்தாள். அம்மா, என்னாச்சு என்று கேட்டாள். மாயா கண்ணீரோடு, ஒன்னும் இல்லை, நீ உன் அறைக்கு போ என்று கத்தினாள். இரவு 10:45. சந்திரமோகன் தனது அறைக்கு சென்று கதவை அடைத்தான். அவனது பையிலிருந்து சில ஆவணங்களை பார்த்தான். அந்த ஆவணங்களில் அர்ஜுன் என்ற பங்குதாரரின் கருப்பு பண மோசடி இருந்தது. சந்திரமோகன் தனக்குள் பேசிக்கொண்டான், நாளைக்கு இதை கண்டிப்பா வெளிச்சம் போட்டு காக்கட்டணும். இந்த மோசடியால என் மருத்துவமனை கெட்டு போயிடக்கூடாது. அந்த நேரத்தில் அவனுடைய மொபைல் சினுங்கியது. அர்ஜுன் தான் பேசினான். சந்திரமோகன், நீ அந்த கருப்பு விஷயத்த வெளியே கொண்டு வரணும் பார்க்காத. நீ நினைச்சு கூட பார்த்தேன்னாலும் அது உன்னோட உயிருக்கு ஆபத்தா முடியும். சந்திரமோகன் சிரித்தான். உண்மை என்னைக்கா இருந்தாலும் சொல்லப்பட வேண்டும் அர்ஜுன். நாளைக்கு கண்டிப்பா இந்த எல்லா ரிப்போர்ட்ஸையும் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணிடுவேன் என்றான். இரவு 11 மணி. சீமா வேலைக்காரி சமையலறையில் இருந்தாள். திடீரென ஒரு அலறல் சத்தம் கேட்டது. அவள் அறைக்கு பாய்ந்தாள். கதவு திறந்திருந்தது. சந்திரமோகன் தரையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். கத்தி அவன் மார்பில் ஊர்ந்திருந்தது. அவள் அலறி கத்தினாள், அம்மா அம்மா என்று. மாயா அங்கிருந்து ஓடி வந்து அதிர்ச்சியுடன் கத்தியை எடுத்தாள். சந்திரமோகன், எழுந்திரு, என்ன நடந்தது? சற்று நேரத்தில் போலீஸ் துரை கொலை நடந்த இடத்திற்கு வந்தார். துரை மாயாவின் கையை பார்த்தார். கத்தி அவளின் கையில். மாயா, நீயே அவரை கொன்றாயா? மாயா நடுங்கினாள். இல்லை, நான் குத்தவே இல்லை. நான் அவனை இவ கத்தின ஒன்னதான் வந்து பார்த்தேன். ஆனால் எல்லா ஆதாரங்களும் அவளை குற்றவாளி என காட்டின. அடுத்த நாள் காலை பத்திரிகை தலைப்பு, புகழ்பெற்ற மருத்துவர் சந்திரமோகன் கொலை, மனைவி மாயா கைது. மாயா அழுதபடி போலீஸ் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டாள். சீமா வேலைக்காரி அவளை பார்த்து நின்றாள். அம்மா குற்றமற்றவளா, இல்லை அவள்தானா என்று மெதுவாக அவளுக்குள் முணுமுணுத்தாள். வழக்கறிஞர் விஜய் தனது அலுவலகத்தில் அந்த செய்தித்தாளில் சந்திரமோகன் இருந்த செய்தியை படித்துக் கொண்டிருந்தார். அதே நேரம் மாயாவின் தோழி சுதாவிடமிருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. விஜய், மாயாவை காப்பாற்றுங்கள். அவள் இதை செய்யவே இல்லை. உண்மையில் இதற்கு பின்னால் வேறொருவர் இருக்கிறார். விஜய் சற்று சிந்தித்தார். சரி, நான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை ஏற்கிறேன். உண்மை எதுவோ அது கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வரும் என்றார். அத்தியாயம் 2. சென்னை உயர்நீதிமன்ற வளாகம். மக்கள் கூட்டம், பத்திரிகையாளர், கேமரா, மாயாவின் பெயரை சொல்லும் ஆவலான சத்தங்கள். மனைவியால் கொலை செய்யப்பட்ட புகழ்பெற்ற மருத்துவர் என்ற தலைப்புகள் எல்லா பத்திரிகைகளும் முழங்கின. மாயா கைதிகளுக்கான ஆடையில் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டாள். கண்கள் அழுது வீங்கி இருந்தன. ஆனாலும் அவள் மெதுவாக சொன்னாள், நான் கொல்லவே இல்லை. ஏன் யாரும் என்னை நம்ப மாட்டேன் என்கிறார்கள்? நீதிமன்றத்தின் உள்ளே வழக்கறிஞர் விஜய் தனது கோப்புகளை திறந்து அமர்ந்திருந்தார். அவரின் பார்வை கூர்மையானது. முகத்தில் அமைதியான நம்பிக்கை.
அருகில் சுதா மெதுவாக சொன்னாள். விஜய், தயவு செய்து மாயாவை காப்பாத்துங்க. அவளுக்கு என்னதான் சண்டை இருந்தாலும் கொலை செய்யற அளவுக்கு அவளுக்கு தைரியம் கிடையாது. விஜய் மெதுவாக தலையசைத்தார். உண்மை என்னவோ அதை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நீதிமன்றமே அதை வெளிப்படுத்தும். நீதிபதி ரவீந்திரன் மேடைக்கு வந்தார். கூர்மையான பார்வையுடன் அனைவரையும் பார்த்தார். இந்த வழக்கு மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு வழக்கு. எல்லா சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கவனமாக ஆராய்வோம். மாயா சந்திரமோகனை கொலை செய்தாரா அல்லது உண்மையில் வேறொருவர் இருக்கிறாரா? இதுதான் கேள்வி. போலீஸ் அதிகாரி துரை எழுந்தார். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, ஜூன் 17 இரவு 11 மணிக்கு சந்திரமோகன் தனது இல்லத்தில் கொலை செய்யப்பட்டார். கொலை ஆயுதம் அந்த வீட்டில் இருந்த கத்தி. அந்த கத்தியில் இருந்த விரல் சுவடு மாயாவினுடையது. கொலை நடந்த நேரத்தில் வீட்டில் வேறு யாருமே இல்லை. அதனால் மாயாவை குற்றவாளி. அவர் ஒரு புகைப்படத்தை காட்டினார். மாயாவின் கையில் ரத்தம், அருகில் விழுந்திருந்த சந்திரமோகன். நீதிமன்றத்தில் சிறு குழப்பம். விஜய் மெதுவாக எழுந்தார். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, ஆதாரங்கள் எப்போதும் உண்மையை சொல்வதில்லை. சில நேரங்களில் அவை மறைக்கப்படும் உண்மையை காட்டுகின்றன. மாயா கத்தியுடன் இருந்ததற்கு காரணம் உண்டு. ஆனால் அவர் கொலை செய்தார் என்கிற முடிவுக்கு உடனடியாக வர முடியாது. இந்த வழக்கு சாதாரணமான வழக்கு கிடையாது. இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி. நான் சாட்சிகளால் அதை நிரூபிப்பேன். நீதிபதி ரவீந்திரன் மாயாவை அழைத்தார். மாயா, உனக்கு ஏதேனும் சொல்ல விருப்பமா? மாயா கண்ணீர் மல்க, நான் அவரை நேசித்தேன். அந்த இரவு நாங்கள் சண்டை போட்டோம். அவர் கோபத்துடன் அறைக்குள் சென்றார். திடீரென சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தபோது அவர் ரத்த வெள்ளத்தில் கிடந்தார். நான் பயத்தில் கத்தியை எடுத்தேன். அதற்குள் போலீஸ் வந்துவிட்டது. நான் அவரை கொல்லவே இல்லை. நீதிமன்றம் அமைதியில் இருந்தது. துரை வேலைக்காரி சீமாவை அழைத்தார். அந்த இரவு என்ன நடந்தது? சீமா, அந்த இரவு 10:30க்கு சண்டை சத்தம் கேட்டது. மேடம் மாயாவும் ஐயாவும் கத்திக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அலறல் சத்தம் கேட்டது. ஓடி போய் பார்த்தபோது ஐயா ரத்த வெள்ளத்துடன் கீழே கிடந்தார். நான் கத்தி கூச்சல் போட்ட உடனே மாயா அம்மா வந்து உடனே கத்தியை கையில எடுத்துட்டாங்க. விஜய் மெதுவாக சாட்சியிடம் கேள்வி கேட்டார். சீமா, அந்த சண்டை எத்தனை மணிக்கு நடந்தது? ஒரு 10:30 மணி இருக்கும் சார். அப்ப கொலை நடந்த சத்தம் இந்த நேரம் 11 மணிக்கு. விஜய் சிரித்தார். அப்படின்னா 30 நிமிட இடைவெளி இருக்கு. அந்த நேரத்தில் வேறு யாராவது வீட்டுக்குள் வர முடியுமா? சீமா குழப்பத்துடன், வீட்டின் பின்புற கதவு திறந்திருந்தது. யார் வேணாலும் வந்திருக்கலாம், வாய்ப்பிருக்கு என்றாள். நீதிமன்றம் அதிர்ச்சி அடைந்தது. அடுத்தது துரை. அடுத்த சாட்சியாக ரேவதியை அழைத்தார். நீ சண்டை போட்ட சத்தத்தை கேட்டாயா? ரேவதி, ஆம், அவர்கள் சண்டை போட்டார்கள். அப்புறம் கொஞ்ச நேரத்துல மாயா அலற சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னா அவள் கொலை செய்திருக்கலாம் இல்லையா? ரேவதி, நான் நேர்ல பார்க்கலை சார். விஜய் சிரித்தார். அப்படின்னா அதையும் நீங்க உறுதியா சொல்ல முடியாதுல்ல? ரேவதி தலையசைத்தாள். நீதிபதி ரவீந்திரன், இதுவரை வந்த ஆதாரங்கள் மாயாவை குற்றவாளி என நிரூபிக்கவில்லை. ஆனால் வேறு யாராவது இருக்கிறார்களா இதற்கு பின்னால் என்பதற்கு சாட்சியமும் இல்லை. அடுத்த நாள் விசாரணையில் மருத்துவ அறிக்கை மற்றும் மர்ம சாட்சிகள் கேட்கப்படும். நீதிமன்றத்திலிருந்து அனைவரும் கிளம்பிவிட்டார்கள். விஜய் மாயாவிடம் மெதுவாக சொன்னார். மாயா, உன் கணவனுக்கு வேறு எதிரிகள் யாராவது இருக்கிறார்களா? யாராவது அவனை கொலை பண்ண நினைச்சிருப்பாங்களோ? மாயா குழம்பினாள். அவரின் பங்குதாரர் அர்ஜுனுடன் பிரச்சனை இருந்தது. அவர் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் வைத்திருக்கிறார். ஆனா என்கிட்ட எதையும் அவர் சொல்லவில்லை. விஜயின் கண்கள் கூர்மையானது. அப்படியானால் இந்த வழக்குக்கு இன்னும் ஆழமான சதி இருக்கும் போலிருக்கிறது. அத்தியாயம் 3. அடுத்த நாள் நீதிமன்றத்தில் சூடான சூழல். மக்கள் கூட்டம் இன்னும் அதிகரித்திருந்தது. மாயா குற்றவாளியா அல்லது உண்மையில் வேறொருவர் யாராவது இருக்கிறாரா என்ற கேள்வி எல்லோரின் மனத்திலும். மாயா நீதிமன்றத்திற்கு வரும்போது பத்திரிகையாளர்கள் கேள்விகளை கேட்டனர். மாயா மேடம், நீங்க குற்றமற்றவர் என்று சொல்கிறீர்களா? உங்கள் கணவருக்கு வேறு யாராவது எதிரிகள் இருந்தார்களா? மாயா எதுவும் பேசாமல் கண்ணீர் மல்க உள்ளே சென்றாள். விஜய் அமைதியாக கோப்புகளை திறந்து வைத்திருந்தார். அவரின் முகத்தில் நேற்றைய சாட்சிகளின் முரண்பாடுகளை பயன்படுத்தும் நம்பிக்கை தெரிந்தது. முதல் சாட்சி போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் சந்தோஷ்.
துரை கேள்வி கேட்க ஆரம்பித்தார். மருத்துவரை, சந்திரமோகன் எப்படி இறந்தார்? மார்பில் ஊர்ந்த கத்தி காயத்தால் தான் உயிரிழந்தார். ஆனால் ஒரு விசித்திரம் இருந்தது. என்ன விசித்திரம்? கொலைக்கு முன் அவர் உடலில் மயக்க மருந்து கலந்திருந்தது. அவர் முழுமையாக விழித்திருந்தால் இவ்வளவு எளிதாக குத்த முடியாது. நீதிமன்றம் அதிர்ச்சி அடைந்தது. விஜய் உடனே எழுந்தார். அப்படி என்றால் அவர் தன்னால் பாதுகாக்கப்பட முடியாத நிலைமையில் இருந்தாரா? ஆம், அவர் தற்காப்பு செய்ய முடியாத அளவுக்கு மயக்கத்தில் இருந்தார். விஜய் மெதுவாக நீதிபதியை நோக்கி, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இது திடீர் சண்டை கொலை அல்ல, இது முன்கூட்டியே திட்டமிட்டப்பட்ட கொலை. துரை சிரித்தார். மயக்க மருந்து இருந்ததால் தான் சந்தேகம் அதிகரிக்கிறது. அந்த வீட்டில் இருந்தது மாயா. அப்படி என்றால் யார் மருந்து கொடுத்திருப்பார்? அனைவரும் மாயாவை நோக்கி பார்த்தார்கள். மாயா கண்ணீருடன், நான் மருந்து எதுவும் கொடுக்கவே இல்லை, நான் என்னோட சமையல் அறையில் தான் இருந்தேன். விஜய் அமைதியாக கூறினார். போலீஸ். துரை, அந்த மருந்து யாருடையது? வீட்டில் கிடைத்ததா இல்ல வெளியிலிருந்து வந்ததா? துரை சற்று தடுமாறினார். அது இன்னும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். விஜய் சிரித்தார். அந்த மயக்க மருந்து மருத்துவமனைகளில் எளிதில் கிடைக்கும் மருந்துதானா? இல்லை, அது பொதுவாக மருத்துவர்கள் அல்லது கிளினிக்குகளில் மட்டும் இருக்கும் ஒரு ஸ்பெஷல் டோஸ். விஜய் நீதிபதியை நோக்கி, சந்திரமோகனின் பங்குதாரர் அர்ஜுன் அவருடன் ஒரே கிளினிக் நடத்துகிறார். அப்படி என்றால் மருந்து பெற வாய்ப்பு அவருக்கும் இருக்கிறது. நீதிமன்றத்தில் மீண்டும் குழப்பம். விஜய் துரையை அழைத்து சாட்சிக்கு நிறுத்தினார். துரை சார், சம்பவ இடத்தில் இருந்த விரல் சுவடுகளை பற்றி என்ன தகவல்? மாயாவின் கைரேகை தான் கத்தியிலும் மேஜையிலும் இருந்தது. விஜய் கூர்மையுடன், ஆனால் பின்புற கதவின் கம்பியில் வேறு ஒருவரின் விரல் சுவடு இருந்தது. அதை யாருடையது என்று கண்டுபிடித்தீர்களா? துரை சற்று சிக்கினார். இல்ல, அது இன்னும் சோதனைக்கு காத்திருக்கிறது. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, போலீஸ் இன்னும் முழுமையான ஆதாரங்களை சேகரிக்கவில்லை. பின்புற கதவு வழியாக வேறு யாரோ வந்திருக்கிறார்கள் என்பது உறுதி. விஜய் தனது அடுத்த சாட்சியை அழைத்தார். சுதா. சுதா, மாயாவுக்கும் சந்திரமோகனுக்கும் இடையே பிரச்சனை இருந்ததா? சுதா, சண்டைகள் இருந்தாலும் மாயா அவளை கொல்ல முடியாது. அவள் அவரை பற்றி எப்போதும் கவலைப்பட்டு பேசுவாள். ஆனால் சில நாட்களுக்கு முன் சந்திரமோகன் அர்ஜுன் மீது வழக்கு போட போகிறேன் என்று சொன்னார். ஏதோ பெரிய பிசினஸ் மோசடி நடந்தது போல. விஜய் நீதிபதியை நோக்கி, அப்படி என்றால் சந்திரமோகனுக்கு பெரிய எதிரிகள் இருந்தது உறுதி. அவர் உயிருக்கு ஆபத்து இருப்பதை அவர் முன்பே சொன்னார். துரை உடனே எதிர்த்தார். இது எல்லாம் கற்பனை. அர்ஜுன் சந்திரமோகனின் நெருங்கிய நண்பர். அவருக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை. விஜய் சிரித்தார். அர்ஜுனை நான் சாட்சி கேட்க அழைக்கிறேன். அவர் சம்பவ நாளில் எங்கே இருந்தார் என்பதை விளக்க வேண்டும். நீதிபதி ரவீந்திரன். சரி, அடுத்த நாள் விசாரணையில் அர்ஜுன் சாட்சி தர வேண்டும். அந்த நாள் விசாரணை முடிந்த பின் விஜய் மாயாவிடம் பேசினார். மாயா, நீ எதையாவது மறைக்கிறாயா? உன் கணவனுக்கு ஆபத்து இருந்தும் ஏன் நீ சொல்லவில்லை? மாயா கண்ணீர் மல்க, அவர் அர்ஜுனின் மோசடியை பற்றி எனக்கு சொன்னார். ஆனால் அவர் உயிருக்கு ஆபத்து என நான் நினைக்கவில்லை. அர்ஜுன் மிகவும் ஆபத்தானவன் என்று மட்டும் அவர் சொன்னார். விஜய் சிந்தித்தார். அப்படி என்றால் இந்த கொலை அர்ஜுனுக்கே மிகவும் பயனளிக்கிறது. நாளை நீதிமன்றத்தில் அவன் உண்மையை சொல்வானா? அத்தியாயம் 4. அந்த இரவு நீதிமன்ற விசாரணை முடிந்த பின் விஜய் நேராக சந்திரமோகனின் கிளினிக்கிற்கு சென்றார். மூடியிருந்த கிளினிக்கின் கதவை திறக்க மாயாவின் அனுமதி எடுத்திருந்தார். அவர் டார்ச் எடுத்து உள்ளே சென்றார். மருத்துவ பொருட்கள், நோயாளி கோப்புகள், பில்லுகள் எல்லாம் அலங்கோலமாக கிடந்தன. சந்திரமோகன் இறக்கும் முன் யாரிடம் பேசினார்? அவர் எந்த ரகசியத்தை வெளிச்சம் பார்க்க சொன்னார் என்று விஜய் சிந்தித்தார். மருத்துவர் சந்திரமோகனின் அறையின் ரேக்கில் ஒரு பச்சை நிற ஃபைல் விஜயின் கவனத்திற்கு வந்தது. அதில் கான்ஃபிடென்ஷியல் என எழுதப்பட்டிருந்தது. விஜய் ஃபைலை திறந்தார். அர்ஜுன் வங்கி கணக்கில் நடந்த சட்டவிரோத பரிமாற்றங்கள், கிளினிக்கின் பெயரில் கருப்பு பண மோசடி. நான் இதை நீதிமன்றத்தில் சாட்சி கொடுக்க போகிறேன். அர்ஜுன் என்னை மௌனப்படுத்த முயற்சித்தாலும் நான் கண்டிப்பாக உண்மையை சொல்லுவேன் என்று சந்திரமோகன் எழுதிய கடிதம் அதில் இருந்தது. விஜய் ஆழ்ந்த மூச்சு விட்டார். அப்படி என்றால் சந்திரமோகனின் மரணம் நேரடியாக அர்ஜுனின் நலனுக்கே பயன்படுகிறது. கிளினிக்கில் ரிசப்ஷனில் ஒரு சிசிடிவி டிஸ்பிளே இருந்தது. விஜய் அதை திறந்து பார்த்தார். சம்பவ நாளில் காட்சியில் அர்ஜுன் இரவு 9:30 மணிக்கு கிளினிக்கில் வந்தது தெரிந்தது. கொலைக்கும் 1 மணி நேரத்திற்கு முன்பே அவர் இங்கே வந்திருக்கிறார். ஏன்?
அவர் அந்த காட்சியை பென் டிரைவில் சேமித்தார். விஜய் கிளினிக்கில் இருந்து வெளியே ஓடி வந்தார். மனதில் புயல் போன்ற எண்ணங்கள் ஓடின. அர்ஜுன் சம்பவ நாள் கிளினிக்கில் சந்திரமோகன் மோசடியை வெளிச்சம் பார்க்க போனார். அர்ஜுனுக்கு கொலை செய்ய காரணம் இருக்கிறது. ஆனால் மாயா, அவளும் எதையாவது மறைக்கிறாளா? அவர் சற்று தயங்கினார். இந்த வழக்கில் மறைந்த இன்னொரு சதி ஏதாவது இருக்கிறதா? அந்த இரவு விஜயின் அலுவலகத்திற்கு அர்ஜுன் ஏன் வந்தான்? விஜய், நீ மாயாவுக்கு வழக்கறிஞராக இருக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன். விஜய் அமைதியாக, ஆம், அவள் குற்றமற்றவள் என்பதற்காக ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆதாரம் தேட வேண்டாம். மாயாவை கொலை செய்தவள் நீ. அன்னசிசரியா உன் பெயரை கெடுத்துக்காதே. விஜய் கூர்மையான பார்வையுடன், அர்ஜுன், சம்பவ நாளில் நீ கிளினிக்கில் இருந்து சிசிடிவி காட்சியில் இருக்கிறது வெளியே வந்தது. அந்த இரவு நீ எங்கே இருந்தாய் என்பதை நீதிமன்றத்தில் விளக்க முடியுமா? அர்ஜுனின் முகம் வெளிர்ந்தது. நான் சந்திரமோகனை சந்திக்க வந்தேன். பிசினஸ் பேச்சுதான். பிறகு நான் வீட்டுக்கு போயிட்டேன். சரி, நாளை நீதிமன்றத்தில் வந்து சாட்சி கொடு. அப்போதாவது உண்மையை சொல், பொய்யை சொல்லி மாட்டிக்கொள்ளாதே என்றான். அர்ஜுன் சற்று பதட்டம் அடைந்தான். நாளை பார்க்கலாம் என்று சொன்னவனாய் அவசரமாய் வெளியேறினான். அதே நேரத்தில் மாயா விஜயை அழைத்தாள். விஜய், எனக்கு உன்னிடம் சொல்ல ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தில் சொல்ல முடியாது. சரி மாயா, உண்மையை சொல்லு. அதுதான் உன் உயிரை காப்பாற்றும். மாயா மெதுவாக குரல் தாழ்த்தி சொன்னாள். அந்த இரவு நான் உண்மையில் என் கணவனை கண்டேன். ஆனால் அவர் யாரோ ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அது யார் என்று தெரியவில்லை. அலறல் சத்தம் கேட்டதும் ஓடிச் சென்றேன். அவர் ஏற்கனவே குத்தப்பட்டிருந்தார். அப்படி என்றால் கொலை நடந்த போது நீ அறையில் இல்லை. மாயா தலையசைத்தாள். விஜய் சிந்தித்தார். அவள் நேரடியாக கொலை செய்யவில்லை. ஆனால் யாரோ இருந்தது. அவள் கண்ணால் கண்டிருக்கிறாள். அது அர்ஜுனா? விஜய் உடனே சுதாவை அழைத்தார். சுதா, எனக்கு அர்ஜுனின் பிசினஸ் பரிமாற்றங்களில் முழு விவரம் தேவை. சந்திரமோகன் இறந்ததற்கு பின் அவரது கணக்கில் ஏதாவது பெரிய தொகை போயிருக்கிறதா? சுதா, அதை நான் கண்டுபிடிக்கிறேன். நாளைக்குள் உனக்கு தருகிறேன் என்றாள். விஜய் மெதுவாக தன்னிடமே பேசிக்கொண்டார். அர்ஜுனின் முகம் நாளை நீதிமன்றத்தில் வெளிப்படும். அவன் பொய் சொன்னால் நான் ஆதாரத்தை கையில் வைத்திருக்கிறேன். அடுத்த நாள் காலை நீதிமன்ற வளாகத்தில் மீண்டும் கூட்டம். இந்த முறை அர்ஜுனை முக்கிய சாட்சி. பத்திரிகையாளர்கள் கேள்வி கணை கேட்டனர். அர்ஜுன் சார், சந்திரமோகன் கொலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்கள் பிசினஸ் மோசடி செய்தீர்கள் என்று சொல்கிறார்கள், அது உண்மையா? அர்ஜுன் கோபத்துடன், அதெல்லாம் வதந்தி. நான் எதுவும் செய்யவில்லை. ஆனால் விஜய் நீதிமன்றத்தின் உள்ளே அமைதியாக காத்திருந்தார். அவர் கையில் ரகசிய ஃபைல் மற்றும் சிசிடிவி காட்சி தயாராக இருந்தது. நீதிபதி ரவீந்திரன் நீதிமன்றத்திற்கு வந்தார். அர்ஜுனை சாட்சி மேடைக்கு அழைத்தார். அர்ஜுன், சம்பவ நாளில் நீ எங்கே இருந்தாய்? சந்திரமோகனை கடைசியாக எப்போது பார்த்தாய்? அர்ஜுன் சற்று தயங்கினான். அன்று நான் கிளினிக்கில் மட்டும்தான் இருந்தேன். பிறகு வீட்டுக்கு போயிட்டேன். விஜய் கூர்மையுடன் கேட்டான். அதற்கான ஆதாரம் உண்டா? ஏனெனில் சிசிடிவி உன்னை கிளினிக்கில் 9:30க்கு காட்டுகிறது. ஆனால் 11:15க்கு கிளினிக்கில் இருந்து யாரோ வெளியேறிய சாட்சியம் இருக்கிறது. அது யார்? அர்ஜுனின் முகத்தில் வியர்வை சொட்டியது. அத்தியாயம் 5. அர்ஜுன் மீண்டும் கேட்டார். சிசிடிவி காட்சியில் 11:15க்கு கிளினிக்கில் இருந்து யாரோ வெளியேறுகிறார். அந்த நிழல் உன்னுடைய நிழல் போலத்தான் தெரிகிறது. அர்ஜுனின் குரல் திணறியது. நான் அந்த நேரம் கிளினிக்கில் இல்லை. நான் வீட்டில் இருந்தேன். விஜய் உடனடியாக நீதிபதியை நோக்கினார். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இது முரண்பாடான வாக்குமூலம். சிசிடிவியை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அவர் பென் டிரைவை நீதிமன்றத்திற்கு கொடுத்தார். திரையில் காட்சி ஓடியது. 9:30 மணிக்கு அர்ஜுன் கிளினிக்குள் வருவது. 11:15க்கு அதே ஆளின் நிழல் பின்புற கதவிலிருந்து வெளியில் போவது. நீதிமன்றம் பரபரப்பு. நீதிபதி ரவீந்திரன், அர்ஜுன், சிசிடிவி காட்சி உன்னை காட்டுகிறது. நீ இன்னும் மறைக்கிறாயா? அர்ஜுன் வியர்வையை துடைத்தான். ஆமாம், நான் சந்திரமோகனை சந்திக்க வந்தேன். ஆனால் அவர் இறந்து விடுவார் என்பது எனக்கு தெரியாது. அப்படி என்றால் நீ அந்த இரவு சந்திரமோகனை பார்த்த கடைசி நபர் என்று ஒப்புக்கொள்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே சிரித்தான் விஜய். அர்ஜுன் அமைதியாக தலையசைத்தான். விஜய், அர்ஜுன், சந்திரமோகன் நீதிமன்றத்தில் உன் பிசினஸ் மோசடியை வெளியேற்றம் போட்டு காட்டப் போகிறார் என்று சொன்னாரா? அர்ஜுன் சற்று தருமாறினான். விஜய் கடுமையுடன், உன்னை அச்சுறுத்தியதுதானே நீ அவரை கொல்வதற்கு காரணம். அதற்காகத்தானே மயக்க மருந்தை பயன்படுத்தினாய்.
அதற்காக தன்னை கொலை செய்ய பார்த்தாய் என்றார். ஆனால் அர்ஜுன் உடனே கத்தினான், இல்லை, நான் கொலை செய்யவில்லை. அவர் மோசடியை பற்றி அறிந்தார், ஆனால் நான் கொலை செய்யவில்லை. நீதிபதி ரவீந்திரன், அப்படி என்றால் கொலை நடந்த போது யார் இருந்தார்? நீ மட்டும்தான் இருந்தாயா? அர்ஜுன் மௌனம் காத்தான். நீதிமன்றத்தின் பின்னிருக்கில் இருந்த மாயா அர்ஜுனின் முகத்தை கவனமாக பார்த்தாள். அவளுக்கு திடீரென அந்த இரவு கேட்ட குரல் நினைவுக்கு வந்தது. சந்திரமோகன், நீ எனக்கு துரோகம் செய்ய நினைக்கிறாயா? அதே குரல். மாயா நடுங்கியபடி விஜயிடம் மெதுவாக சொன்னாள், விஜய், அந்த இரவு நான் கேள்விப்பட்ட குரல். அது அர்ஜுன் தான். விஜய் கூர்மையுடன் அவளை நோக்கி, உறுதியாக சொல்கிறாயா? மாயா தலையசைத்தாள். ஆமாம், அவரேதான். விஜய் ஆதாரங்களை ஒன்றிணைக்கிறார். விஜய் உடனே நீதிபதியை நோக்கி, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, எனக்கு இன்னும் முக்கிய ஆதாரங்கள் 2 இருக்கின்றன. அவர் 2 ஆவணங்களை காட்டினார். சந்திரமோகனின் கையெழுத்து பத்திரம். நாளை நீதிமன்றத்தில் அர்ஜுனின் மோசடியை சாட்சி தரப்போகிறேன். அர்ஜுனின் வங்கி கணக்கில் சம்பவத்திற்கு அடுத்த நாள் வந்த தொகை பரிமாற்றம். விஜய், சந்திரமோகன் இறந்தவுடனே அர்ஜுனின் கணக்கில் 50 லட்சம் வந்திருக்கிறது. இது யாரின் பக்கம் சதி நடந்திருக்கும் என்பதை காட்டுகிறது. நீதிபதி கடுமையாக கேட்டார். அர்ஜுன், உண்மையை சொல்லு, இல்லையெனில் நீதிமன்றம் கடும் நடவடிக்கை எடுக்கும். அர்ஜுன் பயத்துடன், ஆமாம், நான் சந்திரமோகனை மயக்க மருந்து கொடுத்தேன். ஆனால் நான் அவரை கொல்லவில்லை. அவரை பயமுறுத்தி அவரை நீதிமன்றத்திற்கு வரவிடாமல் தடுக்க மட்டுமே மயக்க மருந்து கொடுத்தேன். ஆனால் யாரோ அவரை கொலை செய்து விட்டார்கள் என்றான். நீதிமன்றம் பரபரப்பு. விஜய் கூர்மையுடன் கேட்டார், யார் அந்த 3ஆம் நபர்? அவர் உடல்நிலையை பார்த்தபோது நான் வெளியேறினேன். அதற்கு பிறகு யாராவது வீட்டிற்குள் வந்திருப்பார்கள். அது யார் என்ற எனக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் மாயா குற்றமற்றவள் என்பது உன் வாக்கு மூலம் உதவுகிறது. ஆனால் இன்னும் உண்மையான கொலைகாரன் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். விஜய் மெதுவாக சிரித்து கொண்டே, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இந்த வழக்கில் இன்னொரு நபர் இருக்கிறார். அவர் இதுவரை யாருக்கும் தெரியாதவர். அவர் சந்திரமோகனின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தெரிந்தவர். அவருக்கும் தனிப்பட்ட பழிவாங்கும் காரணம் இருக்கிறது. நீதிபதி, யார் அவர் என்று கேட்டார். விஜய் மெதுவாக சொன்னார், அவர் ரேவதி, அவரின் பக்கத்து வீட்டுக்காரர். நீதிமன்றம் அதிர்ச்சி அடைந்தது. விஜய் ஆதாரங்களை பதிப்பித்தார். ரேவதிக்கும் சந்திரமோகனுக்கும் முன்பு அதிக நெருக்கமான தொடர்பு இருந்தது. சந்திரமோகன் அவருக்கு துரோகம் செய்து மாயாவை திருமணம் செய்தார். சம்பவ இரவு ரேவதி சந்திரமோகனுக்கு அழைப்பு செய்திருப்பது போன் ரெக்கார்டிங்கில் இருந்தது. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, ரேவதிக்கு பழிவாங்கும் காரணமும் சந்திரமோகனின் வீட்டிற்கு எதிராக செல்லும் வாய்ப்பும் இருந்தது. நீதிபதி கடுமையாக உத்தரவிட்டார். ரேவதி, உடனே நீதிமன்றத்தில் நீ ஆஜராக வேண்டும். இந்த வழக்கில் 3வது மர்ம நிழல் இருப்பது உறுதி. உண்மையை வெளியே வரும் விசாரணை நிறுத்தப்பட மாட்டாது. விஜய் மாயாவிடம் மெதுவாக சொன்னார், மாயா, இப்போது வழக்கு திருப்பம் எடுத்திருக்கிறது. உன்னை குற்றமற்றவளாக நிரூபிக்க முடியும். ஆனால் உண்மையான கொலைகாரனை இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியுள்ளது. விஜய், நான் கொலை செய்யவில்லை என்று யாராவது நம்புகிறார்கள் என்றாலே அதுவே எனக்கு போதும். ஆனால் உண்மையை நீ கண்டுபிடிக்க வேண்டும். விஜய் உறுதியுடன், நான் கண்டுபிடிப்பேன். ரேவதி பேசும் வரை காத்திரு. அத்தியாயம் 6. அடுத்த நாள் நீதிமன்றம். ரேவதியின் திடீர் வருகை. மக்கள் கூட்டம் இன்னும் அதிகமாகியது. ரேவதி அழைக்கப்பட்ட போது அவர் பயந்து கலங்கிய முகத்துடன் வந்தார். கண்ணில் தூக்கமின்மை, உடலில் பதட்டம் தெளிவாக தெரிந்தது. நீதிபதி ரவீந்திரன் கடுமையாக பார்த்தார். ரேவதி, சந்திரமோகன் இறந்த இரவு நீ எங்கே இருந்தாய்? நான் என் வீட்டில் தான் இருந்தேன். ரேவதியின் குரல் திணறியது. விஜய் உடனே எழுந்தார். அது உண்மை இல்லை. சம்பவ இரவு 10:45க்கு சந்திரமோகனுக்கு நீ போன் செய்திருப்பது ரெக்கார்டிங்கில் இருக்கிறது. அந்த அழைப்பின் போது என்ன பேசினாய்? ரேவதியின் முகம் வெளிரி போயிற்று. விஜய் அமைதியாக சொன்னார், ரேவதி, உனக்கும் சந்திரமோகனுக்கும் ஒரு காலத்தில் நெருக்கம் இருந்தது. ஆனால் அவர் உனக்கு துரோகம் செய்து மாயாவை திருமணம் செய்து கொண்டார். அதற்காகவே உனக்குள் பழிவாங்கும் கோபமும் இருந்தது. நான் சொல்ல போவது தவறா? ரேவதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆம், அவர் எனக்கு துரோகம் செய்தார். ஆனால் அதற்காக நான் கோபமாக இருந்தேனே தவிர கொலை செய்ய வருவதற்கெல்லாம் முற்படவில்லை. மாயா திடீரென விஜயிடம் மெதுவாக சொன்னாள், விஜய், அந்த இரவு நான் ஓடி வந்தபோது பின்புற கதவு பாதியாக திறந்திருந்தது. ஆனால் அந்த கதவின் பக்கம் ஒரு பெண் செருப்பின் அடிகள் இருந்தது போல இருந்தது. விஜய் சிரித்தார். பெண் செருப்பா? ரேவதியா?
விஜய் நீதிபதியை நோக்கி, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, எனக்கு இன்னொரு ஆதாரம் இருக்கிறது. சம்பவ இடத்தில் கிடைத்த செருப்பு தடங்கள் அவை ரேவதியின் அளவுக்கு பொருந்துகிறது. மேலும் சம்பவத்திற்கு ஒரு நாள் முன் ரேவதி போலி பெயரில் ஒரு மருந்து வாங்கியிருப்பது பதிவில் உள்ளது. நீதிமன்றம் பரபரப்பு அடைந்தது. ரேவதி நடுங்கினாள். இல்ல, நான் வாங்கியது என்னுடைய தனிப்பட்ட காரணத்திற்காக. விஜய் கடுமையாக, தனிப்பட்ட காரணமா அல்லது சந்திரமோகனை மயக்கத்திற்கு உள்ளாகும் திட்டமா? நீதிபதி ரவீந்திரன் கடுமையாக கேட்டார். ரேவதி நீதிமன்றத்தில் போய் சொன்னால் அது பெரிய குற்றம், உண்மையை சொல். ரேவதி கண்ணீருடன், ஆம், நான் அந்த இரவு சந்திரமோகனை சந்திக்க வீட்டுக்குள் போனேன். அவரை மாயா விட்டு சென்ற பின் பேச நினைத்தேன். நான் அவரை என் வாழ்க்கையை கெடுத்ததற்காக கண்டித்தேன். ஆனால் அவர் ஏற்கனவே மயக்கத்தில் இருந்தார். அவர் என்னை பார்த்ததும் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். அந்த நேரம் நான் கொலை செய்யவில்லை. ஆனால் யாரோ வரும் சத்தம் கேட்டவுடன் நான் பயந்து ஓடிவிட்டேன். விஜய் கூர்மையுடன் பார்த்தார். அந்த யாரோ யார்? நீ பார்த்தாயா? ரேவதி கண்களை மூடிக்கொண்டு நினைத்தாள். நான் சரியாக முகத்தை பார்க்கவில்லை. ஆனால் ஒரு ஆண் குரல் கேட்டது. அவர், இது இப்போதே முடியணும் என்று சொன்னார். விஜய் சிந்தித்தார். அப்படியென்றால் கொலை நடந்த போது இன்னொரு ஆண் இருந்தான். அது அர்ஜுனா, இல்லை இன்னொருவரா? விஜய் நீதிபதியை நோக்கி, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, சம்பவ இடத்தில் இன்னொரு முக்கிய ஆதாரம் கிடைத்திருக்கிறது. கொலை நடந்த இடத்தில் ஒரு ரோலெக்ஸ் கைமணி கிடைத்தது. அது சந்திரமோகனும் உடையதும் அல்ல, அர்ஜுனுடையதும் அல்ல. அந்த மணியின் எண் மூலம் கண்டுபிடித்தோம். அது சந்திரமோகனின் சகோதரர் கிஷோர் வாங்கியது. நீதிமன்றம் அதிர்ச்சி. மாயா நடுங்கியபடி சொன்னாள், கிஷோரா? ஆனால் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அல்லவா? விஜய் சிரித்தான். அவர் வெளிநாட்டில் இல்லை. சம்பவத்திற்கு ஒரு வாரம் முன்னாடியே இந்தியா வந்திருக்கிறார். அவருக்கும் சந்திரமோகனுக்கும் சொத்து விவகாரத்தில் பெரிய தகராறு இருந்தது. நீதிபதி உடனே உத்தரவிட்டார், கிஷோரை உடனே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று. விஜய் மெதுவாக மாயாவிடம், மாயா, உண்மை இன்னும் ஆழமாக இருக்கிறது. உன் கணவரின் சகோதரருக்கும் கொலை செய்யும் காரணம் இருக்கிறது போல. மாயா கண்ணீருடன், விஜய், எனக்கு யாரும் கொலை செய்தது என்று நினைத்ததே இல்லை. அவர் எத்தனை பேருக்கு எதிரியானார் என்று கூட எனக்கு தெரியவில்லை. அன்று இரவு விஜய் தனியாக கிஷோரின் பழைய முகவரிக்கு சென்றார். அங்கு இருந்த சான்றுகள். கிஷோர் ஒரு கடன் சிக்கலில் இருந்தது. சந்திரமோகன் சொத்துக்களை விற்காமல் தடுத்ததால் அவருக்கு கோபம். சம்பவ நாளில் கிஷோர் வீட்டின் அருகே இருந்ததை காட்டும் டாக்ஸி ரெக்கார்ட். விஜய் ஆழ்ந்த மூச்சு விட்டார். அப்படி என்றால் உண்மையான கொலைகாரன் கிஷோர் தான். அதனால் அவர் எப்படி வீட்டுக்குள் நுழைந்தார்? யாராவது உதவி இருக்கிறாமோ? விஜய் அலுவலகத்திற்கு திரும்பும்போது யாரோ ஒரு அறியப்படாத நபர் அவருக்கு ஒரு அட்டையை அனுப்பினார். அதில், உண்மையை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாதே விஜய், இல்லையெனில் அடுத்த மரணம் உன்னுடையது என்று எழுதப்பட்டிருந்தது. விஜய் அட்டையை பார்த்து சிரித்தார். அப்படி என்றால் நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேன். உண்மை இன்னும் வெளிவரப் போகிறது. அத்தியாயம் 7. அடுத்த நாள் காலை போலீசார் கிஷோரை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். அவர் உயரமானவர். கண்ணில் தைரியம் இருந்தாலும் முகத்தில் ஏதோ பதட்டம் தெரிந்தது. நீதிபதி ரவீந்திரன், கிஷோர், சம்பவ நாள் இரவு நீ எங்கே இருந்தாய்? கிஷோர் சற்றும் தயங்காமல் சொன்னான், நான் டெல்லியில் இருந்தேன். சம்பவம் நடந்த இரவு சென்னை வரவே இல்லை. விஜய் சிரித்தான். அது பொய். சம்பவ நாளில் 10:15க்கு சென்னையில் உள்ள டாக்ஸி ரெக்கார்டில் உன் பெயர் இருக்கிறது. அந்த டாக்ஸி உன்னை சந்திரமோகனின் வீட்டருகே இறக்கிவிட்டது. நீதிமன்றத்தில் பரபரப்பு. விஜய் 2 சான்றுகள் காட்டினார். டாக்ஸி டிரைவர் சாட்சியம், ஆமாம் சார், அந்த இரவு கிஷோரை அந்த வீட்டருகே இறக்கினேன். வீட்டில் கிடைத்த ரோலெக்ஸ் கைமணி, அது கிஷோர் வாங்கியது என்பதற்கான ரசீது உள்ளது. அப்படியென்றால் கிஷோர் இந்த இரவு அங்கு இருந்தது உறுதி. கிஷோர் சற்று பதட்டமடைந்தார். நான் என் அண்ணாவை பார்க்க வந்தேன். ஆனால் அவள் அப்போது உயிருடன் இல்லை. கிஷோர் சற்று குரல் தாழ்த்தி சொன்னார், அண்ணா சொத்துக்களை எனக்கு தரமாட்டேன் என்று கூறினார். நான் அவளை சமாதானப்படுத்தலாம் என்று நினைத்து வந்தேன். ஆனால் அவர் வீட்டுக்குள் நான் சென்றபோது அவர் ஏற்கனவே இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். அந்த நேரம் நான் பயந்து வெளியேறிவிட்டேன். என்னை பார்த்தால் என்னை சந்தேகிப்பார்கள் என்று நினைத்தேன். நீதிமன்றத்தில் மீண்டும் குழப்பம். கிஷோர், உன்னுடைய வார்த்தைகளில் ஒரு முரண்பாடு இருக்கிறது. நீ அவரை இரத்த குளத்தில் பார்த்தாய் என்றாய். ஆனால் போலீஸ் சம்பவ இடத்துக்கு வரும்போது ரத்தம் இன்னும் காயவில்லை. அப்படி என்றால் கொலை நடந்த உடனே வீட்டுக்குள் இருந்தாய். கிஷோரின் முகம் வெளிர்ந்தது. நான் அவரை கொல்லவில்லை. நான் உள்ளே சென்றபோது யாரோ பின்புற கதவிலிருந்து ஓடிச் சென்றார்கள். விஜய் ஆர்வமாக கேட்டார், அந்த யாரோ யார்? நீ பார்த்தாயா?
விஜய் சற்று கூச்சத்துடன் சொன்னார். நான் தெளிவாக முகத்தை பார்க்கவில்லை. ஆனால் அவர் மூத்த வயது ஆண் போல இருந்தார் மற்றும் அவருக்கு இடது கையில் ஒரு காயம் இருந்தது. விஜய் சிந்தித்தார். மூத்த ஆண், இடது கையில் காயம், அது யாராக இருக்க முடியும்? அந்த நேரத்தில் மாயா விஜயிடம் சொன்னாள். விஜய், சந்திரமோகனின் பழைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் சமீபத்தில் அவருடன் சண்டை போட்டார். அவருக்கு இடது கையில் பழைய காயம் இருந்தது. விஜய் உடனே குறிப்பிடுத்தார். அப்படி என்றால் உண்மையான மர்ம நிழல் கிருஷ்ணமூர்த்தியா? விஜய் கிருஷ்ணமூர்த்தியை தேடுகிறார். அந்த இரவு விஜய் கிருஷ்ணமூர்த்தியின் வீட்டுக்கு சென்றார். அவர் அங்கு இல்லை. அதற்கு பதில் போன் பில், பயண டிக்கெட்டுகள் கிடைத்தன. அவையெல்லாம் சம்பவ நாளில் அவர் சந்திரமோகனின் வீட்டருகே இருந்ததை காட்டின. அப்படி என்றால் இறுதியான மர்ம நிழல் ஆசாமி இவரே. கிருஷ்ணமூர்த்தியின் பின்னணி. விஜய் போலீஸ் ஏற்பாட்டை பார்த்தார். அதில் இருந்தது கிருஷ்ணமூர்த்தியும் சந்திரமோகனும் பங்குதாரர்கள். சில வருடங்களுக்கு முன் கிருஷ்ணமூர்த்தியை சந்திரமோகன் வியாபாரத்திலிருந்து நீக்கியிருந்தார். அவர் வியாபார பழிவாங்கும் சதியுடன் இருந்தார். விஜய் சிந்தித்தார். அப்படி என்றால் எல்லோரும் சந்திரமோகனை வெறுத்தார்கள். ஆனால் கொலை செய்யும் சதி ஒருவருக்கு மட்டுமே இருக்க முடியும். மாயா வழக்கு ஆதாரங்களை திரட்டி கொண்டிருந்த போது மாயா வீட்டில் தனியாக இருந்தாள். விஜய் வழக்கு ஆதாரங்களை திரட்டி கொண்டிருந்தான். அந்த நேரம் கதவின் முன் மர்ம நபர் வந்தார். மாயா, உன் கணவனை யார் கொன்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாதே, இல்லையெனில் அர்த்த மரணம் உன்னுடையது. மாயா பயந்து கதவை மூடிவிட்டாள். பிறகு உடனே விஜய்க்கு அழைத்தாள். விஜய் உடனே மாயா வீட்டிற்கு வந்தார். மாயா, உங்களுக்கும் இன்னும் ஆபத்து இருக்கிறது. உண்மையான கொலைக்காரன் இன்னும் சுதந்திரமாக இருக்கிறான். ஆனால் இனி அவனை பிடிக்க ஒரு சதி நம்ம பிளான் பண்ணி ஆகணும். சதியா? என்ன சதி என்று கேட்டாள் மாயா. விஜய் சிரித்தார். கொலைகாரனை வெளிப்படுத்த பொய்யான ஒரு தகவலை பரப்ப வேண்டும். அவர் நம்மை நிறுத்த வரும்போது நாம் அவரை கையும் களவுமாக பிடிப்போம். அடுத்த நாள் நீதிமன்றத்தில் விஜய் அறிவித்தார். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, நாளை இந்த வழக்கில் முக்கிய ஆவணம் சமர்ப்பிக்க இருக்கிறேன். அந்த ஆவணம் உண்மையான கொலைகாரனின் பெயரை காட்டும். நீதிமன்றத்தில் பரபரப்பு. பத்திரிகையாளர்கள் தலைப்புகளை தயார் செய்தனர். மாயா வழக்கில் இறுதி மர்மம் நாளை வெளிப்படும் என்று. அந்த செய்தி பரவியதும் யாரோ ஒரு நபர் விஜயின் அலுவலகத்தை பார்த்து கோபத்துடன் சொன்னார். விஜய், நாளை உண்மையை சொன்னால் என் வாழ்க்கை முடிந்துவிடும். அதற்குள் அவரையும் மாயாவையும் மௌனப்படுத்த வேண்டும். அவரின் இடது கையில் பழைய காயம் இருந்தது. அந்த இரவு விஜய் மாயாவிடம் சொன்னார். மாயா, உண்மையான கொலைகாரன் நாளை கண்டிப்பாக வெளிப்படுவான். நான் நாளை நீதிமன்றத்தில் புதிய ஆதாரம் இருக்கிறது என்று அறிவித்து விட்டேன். மாயா சற்று பதட்டமடைந்தாள். அவர் நம்மை பாதுகாப்பாரா? விஜய் அமைதியாக சிரித்தான். இல்லை, நான் போலீசுடன் சேர்ந்து திட்டமிருக்கிறேன். நாமே அவரை களத்தில் பிடிப்போம். அதே நேரம் கிருஷ்ணமூர்த்தி தனது வீட்டில் கோபத்துடன் நடந்து கொண்டிருந்தார். நாளை விஜய் என் பெயரை நீதிமன்றத்தில் சொன்னார், என் வாழ்க்கை முடிந்துவிடும். அதற்கு முன்பே அவனையும் மாயாவையும் முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தார். அவர் பையில் கத்தி, பிஸ்டல் எடுத்தார். இன்று இரவே முடிவு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு விஜய் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலாஜியிடம் சொன்னார். நாளை விடியற்காலை அவர் வருவார். அவர் நம்மை தடுக்க வரும்போது போலீஸ் தயாராக இருக்க வேண்டும். பாலாஜி சிரித்தார். கவலைப்படாதே விஜய், வீட்டின் அருகே போலீஸ் மறைமுகமாக இருக்கும். அவர் வந்துவிட்டால் உடனே பிடித்து விடலாம். மாயா படுக்கை அறையில் நடுங்கியபடி விஜயிடம் கேட்டாள். விஜய், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் போல உணர்கிறேன். இந்த இரவு எப்படி போகும் என்று தெரியவில்லை. விஜய் அவளுக்கு தைரியம் கொடுத்தார். மாயா, இனி ஒரு இரவுதான். நாளை உன் குற்றமற்ற தன்மை நிரூபிக்கப்படும். கொலைகாரன் யார் என்பதை நான் எல்லோருக்கும் காட்டுவேன். அந்த இரவு 1:30 மணி. மாயா வீட்டில் விளக்குகள் அணைந்த போது ஒரு மர்ம நிழல் மெதுவாக வீட்டின் பின்புற கதவுக்கு வந்தது. அவர் கையில் பிஸ்டல், இடது கையில் பழைய காயம். கிருஷ்ணமூர்த்தி. அவர் மெதுவாக கதவை திறந்து உள்ளே வந்தார். மாயா, விஜய், இன்று உங்களுக்கு முடிவு கட்டப் போகிறேன் என்று அவன் தனக்குள் மெதுவாக சொல்லிக் கொண்டான். ஆனால் கிருஷ்ணமூர்த்தி வீட்டுக்குள் நுழைந்த உடனேயே பிரகாசமான விளக்கு எரிந்தது. விஜய் முன்பே காத்திருந்தார். கிருஷ்ணமூர்த்தி, எனக்கு தெரியும் நீ வருவாய் என்று. நீ எனக்காக காத்திருந்தாயா? கிருஷ்ணமூர்த்தி திடுக்கிட்டான். விஜய் சிரித்தார். ஆமாம், நீ உன் குற்றத்தை மறைக்க என்னை மௌனப்படுத்த வருவாய் என்று எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. விஜய் கடுமையாக கேட்டார். கிருஷ்ணமூர்த்தி, ஏன் சந்திரமோகனை கொன்றாய்?
கிருஷ்ணமூர்த்தி கோபத்துடன் கத்தினார். ஏனென்றால் அவன் என்னை வியாபாரத்திலிருந்து துரத்தி விட்டான், என் பெயரையும் கெடுத்து விட்டான். அவனால் தான் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். அதனால் தான் அவனை கொன்றேன். மாயா நடுங்கி கண்ணீரிடன், ஏன், நீ ஏன் அவனை கொன்றாய் என்று அழ ஆரம்பித்தாள். கிருஷ்ணமூர்த்தி பைத்தியக்கார சிரிப்புடன், ஆமாம், முதலில் மயக்க மருந்து கொடுத்தேன். பிறகு யாரும் இல்லாத நேரத்தில் அவனை குத்திவிட்டேன். அவன் இறக்கும்போது அவன் முகத்தில் இருந்த பயம் எனக்கு சாந்தியை கொடுத்தது. அந்த தருணத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலாஜி உள்ளே வந்தார். கிருஷ்ணமூர்த்தி, உன் ஒப்புதல் முழுவதும் பதிவு செய்யப்பட்டது. சந்திரமோகன் கொலை வழக்கில் உன்னை கைது செய்கிறோம். கிருஷ்ணமூர்த்தி திடீரென பிஸ்டலை எடுத்து மாயாவை பிடிக்க முயன்றான். ஆனால் போலீஸ் அவனை உடனே கட்டுப்படுத்தினர். அடுத்த நாள் நீதிமன்றம். விஜய் முழு ஆதாரங்களுடன் வழக்கை சமர்ப்பித்தார். ரேவதி, அர்ஜுன் சாட்சிகள், கிஷோர் சாட்சி, சம்பவ இடத்தில் கிடைத்த கைமணி, கிருஷ்ணமூர்த்தியின் ஒப்புதல் வீடியோ. நீதிபதி ரவீந்திரன் தீர்ப்பு வழங்கினார். மாயா குற்றமற்றவர் என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது. சந்திரமோகன் கொலைக்கு பொறுப்பு கிருஷ்ணமூர்த்தியிடம் உள்ளது. அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. நீதிமன்றம் கைத்தட்டலால் முழங்கியது. வழக்கு தீர்ந்த பின் மாயா விஜயுடன் கண்ணீருடன் சொன்னாள், விஜய், எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது நீங்கதான். நான் என்னைக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். விஜய் சிரித்தார். மாயா, நீ குற்றமற்றவள் என்பதை நிரூபிப்பது என் கடமை. உண்மை எப்போது மறைந்தாலும் அதை வெளிக்கொணர யாராவது ஒருவன் இருக்க வேண்டும். விஜய் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்தார். பத்திரிகையாளர்கள் அவரை சுற்றி, விஜய் சார், இது உங்களுக்கு இன்னொரு வெற்றி. உங்களின் அடுத்த வழக்கு என்ன? விஜய் சிரித்துக்கொண்டே சொன்னார், உண்மை எங்கே மறைந்தாலும் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதே என்னுடைய பணி. மற்றொரு வழக்கு எனக்காக காத்திருக்கிறது. அவர் நடந்து சென்றார். கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். நிறை குறைகள் அனைத்தையும் கமெண்ட்ஸில் பதிவிடவும். நன்றி. மீண்டும் இன்னொரு கதையுடன் சந்திப்போம்.